வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் அன்னைக்கு செய்யக்கூடிய நெய் அப்பம் தான் ரொம்ப ருசியாகவும் மிருதுவாகவும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பச்சரிசி 1 மணி நேரமாக ஊற வச்சுட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக நான் வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். ஊற வச்ச அரிசியவும் இந்த மிக்ஸி ஜார் கூட சேர்த்துடலாம். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த 3/4 கப் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதோடைய டஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கலாம். மற்றபடி பாகு பதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். இப்போ இந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெள்ளைப்பாகு கரைசலை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற மாவில் இந்த வெல்லம் தண்ணியவும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். தனியாக நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த வெள்ளை கரைசல் மட்டும் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை கரைசல் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 2 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். இது கூட அரைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் ஒரு வாழைப்பழம் சேர்த்திங்கனாலே போதும். இதே மாதிரி எல்லா வெள்ளை கரைசலையும் சேர்த்துட்டு நான் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். வேறு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. 1/2 டம்ளர் நம்ம ஏற்கனவே சேர்த்த தண்ணியே போதும். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு மீதி இருக்கிற மாவையும் மிக்சிலேருந்து வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த உப்பு சேர்க்குறது அந்த ஸ்வீட்னஸை நமக்கு கொஞ்சம் அதிகமாக்கி கொடுக்கும். நல்ல சுவையாக நல்லாயிருக்கும். இப்போ இது கலந்தாச்சு. நம்ம எப்படி அப்பம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு குழிப்பணியார சட்டியில் நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் நெய் விட்டுருக்கேன். நெய் பாதி செய்கிறேன், கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து பண்ணுறேன் நான். உங்களுக்கு என்ன விருப்பமோ நெய்யிலையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் விட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் அப்பம் செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். குழிப்பணியார சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கடாய் வச்சுட்டு நார்மலாக வடை சுடும்போது எப்படி நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு வடை செய்வோமோ அதே மாதிரி கூட எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அப்பம் செய்யலாம். முக்கியமாக நம்ம இந்த அப்பம் செய்யும்போது எந்த அப்பம் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனமோ அதே ஆர்டரில் ஒவ்வொன்றா திருப்பி போட்டுட்டு வாங்க. அப்போ கலர் கரெக்டாக இருக்கும், ஈவனாகவும் வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான நெய் அப்பம் தயாராகிடுச்சு. அடுப்பை மிதமான தீயிலையே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம். ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா கல் சூடாகவே தான் இருக்கும். இந்த மாதிரி குழிப்பணியார சட்டி சூடாகவே தான் இருக்கும். நான்ஸ்டிக்காக இருந்தால் தீ கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப சூடாகிட போகுது. இதே போல் நான் மீதி இருக்கிற மாவையும் அடுத்த செட்டில் நான் எண்ணெய் விட்டு இந்த அப்பம் செய்கிறேன். நான் நெய் சேர்க்கலை. இப்போது உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உள்ளாரையும் நல்லா பூ போல் அழகாக நல்லா வெந்து வரும். இந்த நெய் அப்பத்தை உங்கள் வீட்டில் இந்த கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.